diabetes, hypertension, heart problems, cholesterol, thyroid, இது எல்லாத்துக்கும் ஆக்சுவலி மெயின் சோர்ஸ் எங்கேருந்து ஃபைனலாக வரும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் இருக்கிறது 10 to 12 times higher risk for developing liver cancers. ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் உடனடியாக எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் சைலண்டாக இருக்கும் அவங்களோட பாடியில். இன்ஃபேக்ட் சம் பீப்புள் டெவலப் வாட் வி கால் கேரியர் ஸ்டேட். இந்த வைரஸ் அவங்க லிவர்லேருந்து மல்டிப்ளை ஆகி பிளட்டில் சர்க்குலேஷனில் இருக்கும்போது அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு பரவக்கூடிய ரிஸ்க் இருக்குது. ஐடி கம்பெனியில் போய் ஒரு 300 பீப்புளுக்கு நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணால் அதில் 2 or 3 people ஆர் டயக்னோஸ் வித் ஹெப்படைட்டிஸ். தென் டெஃபினெட்லி அந்த வைரஸ் அவங்கள லிவரை டேமேஜ் பண்ணும், லிவரில் கேன்சர் ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் மூமெண்ட் வாட் வி டூ இஸ் ஃபேமிலி ஸ்க்ரீனிங். அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஸ்க்ரீன் பண்ணிவிடுவோம். டேப்லெட்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால கூட லிவர் வந்து டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் நியூஸாக பார்க்க முடியுது. நல்ல விளையாண்டு நேற்று வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்த ஒரு சைல்டு இன்றைக்கி சடன்லி 100% லிவர் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகி லைஃப்க்கு ஒரு த்ரெட்டனிங்கான ரிஸ்கியான சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி த சைல்டு வுட் ஹவ் டெவலப்ட் a fever, commonly prescribed for fever paracetamol. Any medicine taken without the advice of doctor has a risk of affecting all the internal organs. நீங்கள் ஒரு பெயின் கில்லர் எடுக்கிறீங்க, உங்கள் கிட்னி அஃபெக்ட் ஆகலாம். இந்த மாதிரி பேராசிட்டமால் போன்ற மெடிசின்ஸ் எல்லாம் உங்கள் லிவரை டைரெக்டாக டேமேஜ் பண்ணலாம். சாம்பியன் ஆஃப் டயட் நான் சொல்லணும், unsweetened black coffee helps in reversing fatty liver. It even prevents liver cancer. டோனரோட லிவர்லேருந்து ரைட் போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். அவங்க டொனேட் பண்ண 2 மாதத்துக்குள்ளேயே அந்த 500 கிராம் திரும்ப வளர்ந்துடும். நம்ம நகம், முடி, அது மாதிரி லிவர் வந்து அவ்வளோ குவிக்காக ஒரு வளரக்கூடிய ஒரு ஆர்கன். பெஹின்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நம்ம ஒரு டாக்டர்ஸ். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கிரீன்ஸ் ரோட்லேருந்து இன்னைக்கு எபிசோடில் நம்ம கூட லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் டாக்டர் இளங்குமரன் தான் இணைஞ்சிருக்கிறாரு. கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் கிருத்திகா. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர் அண்ட் லிவர் வந்து நம்மளோட உடம்புல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லிவர் பற்றி மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு குறிப்பளவு விழிப்புணர்வு இருக்குது. லிவர் வந்து வளரக்கூடிய ஒரு உறுப்பு, லிவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படிங்கிற அளவுக்கு தெரியுதே தவிர, பட் எக்ஸாக்டாக லிவர் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது, எந்த உடலில் இருக்க எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்காக இம்பார்ட்டண்ட்டுங்கிற அந்த முக்கியமான கிளாரிட்டி இல்லை. ஏன்னா இஃப் யூ சி ஓல்ட் அண்ட் க்ரீக் மித்தாலஜி, அதில் இருக்கிற நிறைய ஸ்டோரிஸில் லிவரோட ஃபங்க்ஷன் பற்றி இருக்குது. நிறைய பழைய சிவிலைசேஷன்ஸோட எக்ஸ்கவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அதில் மக்களோட லிவர் மாடல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்ஃபேக்ட் அந்த நேம் கூட பார்த்திங்கன்னா லிவர், சீட் ஆஃப் லைஃப்லேருந்து தான் அந்த லிவருங்கிற அந்த ஒரு நேமே அழகான பேரே கொடுத்துருக்காங்க. அண்டு லிவரோட ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் 500. யூ கேன் ஆக்சுவலி கிளாஸிஃபை 3 வகையாக நீங்கள் பிரிக்கலாம். லிவர் ப்ரொடியூசர்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொடியூசஸ் பைல் which is the digestive juice. சாப்பிட்ற ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி அதில் இருக்கிற நியூட்ரிஷன் எடுக்கிறதுக்காக அந்த பைல் ஜூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது லிவரில் ப்ரொடியூஸ் ஆகிறது. ரெண்டாவது, ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு, பாடியில் இருக்க நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு ப்ரோட்டீன்ஸ் தேவை. அந்த முக்கியமான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமும் லிவரில் தான் ப்ரொடக்ஷன் நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஒருத்தர் சாப்பிடாமையே 2-3 days உயிர் வாழ முடிகிறது, எல்லா ஃபங்க்ஷனும் செய்ய முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன் இன் த லிவர். முக்கியமான வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அது எல்லாமே லிவரில் ஸ்டோர்ட் ஆகி நம்ம ஃபங்க்ஷனுக்கு தேவையான அளவு அப்பப்போ பாடியில் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலி டீடாக்சிஃபிகேஷன், அதாவது நம்ம உடலில் சாப்பிட்ற பொருள் எதுவாக இருந்தாலும், உணவு, மெடிசின் எதுவாக இருந்தாலும் லிவரில் ப்ராசஸ் ஆகிட்டு அண்ட் தென் இட் கோஸ் இன் டு சர்க்குலேஷன். ஸோ இப்படி இவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் செய்கிற ஒரு லிவர் வந்து நம்ம பாடியில் ரொம்ப சைலண்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் லிவரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன். ஃபஸ்ட்டு ஆர்கன்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் த ஸ்கின், இட் இஸ் 4.5 kilos. அதுக்கு அடுத்து லிவர் தான் 1.5 kilos. இதில் ஆல்மோஸ்ட் 70% எக்ஸசிவ் ஃபங்க்ஷன் தான் லிவர் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. இது ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ். ப்ளஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு லிவரில் ஒரு சின்ன குறைபாடு ஏற்பட்ட உடனே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடாது. ஏன்னா யூ ஹேவ் 70% எக்ஸஸ் ஃபங்க்ஷன். அட் த சேம் டைம் நீங்கள் உங்களுக்கு சிம்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லிவர் டேமேஜ் இஸ் வெரி அட்வான்ஸ்ட். மோர் தென் 70% டேமேஜ் ஆகிறப்ப தான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சிம்டமே வருது. அதுதான் அதோட நெகட்டிவ்னு நான் சொல்லுவேன். ஈவன் தோ இஃப் இட் இஸ் அ சிங்கிள் ஆர்கன், there are 2 portions we have divided. It can be divided safely into ஒரு வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்லி. ஏன்னா ரெண்டுக்கும் செப்பரேட்டாக பிளட் சப்ளை, அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பைல், பித்தம் வந்து
தனியாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு டக்டில் தனியாக வந்து தான் நம்ம பாடியில் ஜாயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 டிவிஷனாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அண்ட் இன்ஃபேக்ட் இன் ஃபர்தர் ரிசர்ச் we have found out that liver actually divided into 8 segments. இப்போ ஒருத்தருக்கு ஒரு செக்மெண்ட் 4ல் ஒரு ப்ராப்ளம்னா நம்ம அந்த செக்மெண்ட் 4 மட்டும் தனியாக நம்ம சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட முடியும். மற்ற எல்லா லிவர் பிரச்சனையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம சர்ஜரி. இவ்வளோ அட்வான்ஸ்டாக நமக்கு லிவர் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. ஆல்கஹாலிக்காக இருந்தால் ஸ்மோக் பண்ணியா லிவர் டேமேஜ் ஆயிடும், அது வந்து காமனான ஒரு விஷயம். அதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் நம்ம லிவரை டேமேஜ் பண்ணுது? இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது இன்றைக்கி உலகளவில் நிறைய மக்கள் பாதிக்கப்படுற ஒரு நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் வி கால் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்று அல்லாத நோய்கள் இல்லையா. ஸோ அந்த குரூப்பில் முக்கியமான நோய்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட் வி கால் டுடே ஆஸ் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். அதாவது நம்மளுடைய பாடியில் இருக்கிற எனர்ஜி ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக டெவலப் பண்ணக்கூடிய நோய்கள். அதில் டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால், தைராய்டு. இது எல்லாத்துக்கும் ஆக்சுவலி மெயின் சோர்ஸ் எங்கேருந்து ஃபைனலாக வரும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபேட்டி லிவர். ஸோ ஃபேட்டி லிவருங்கிற ஒரு ப்ராப்ளம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு சொன்னால் அவங்க தேர் அட் அ ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் ஆல் திஸ். ஒரு 30 இயர்ஸில் ஒருத்தருக்கு ரொம்ப சிவியரான லெவல் ஃபேட்டி லிவர் இருக்குது, அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா he is at a higher risk of developing diabetes, hypertension, cholesterol issues and ultimately heart problems. In fact fatty liverங்கிறது ஒரு ப்ராப்ளமானு கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. போய் ஸ்கேன் எடுத்தால் ஒரு 40-50% பீப்புளுக்கு கூட ஃபேட்டி லிவர்னு இருக்குது. அது எந்த சிம்டமும் க்ரியேட் பண்ணாதனால அவங்களும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்லை. அண்ட் அதுக்கு மெடிசின்ஸ் இருக்கா, என்ன மாதிரி க்யூர் பண்ணுங்கிற அந்த விழிப்புணர்வும் மக்கள்கிட்ட குறைவாக இருக்குது. அண்ட் செகண்ட் திங் இஸ் அபவுட் வைரல் ஹெப்படைட்டிஸ். அதாவது இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸை மட்டுமே ட்ரீட் பண்ணுற ஒரு நாட்டு மருந்து ட்ரீட்மெண்ட் சென்டர்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க ஜாண்டிஸை ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா வகையான ஜாண்டிஸ்க்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான், ஒரு மெடிசனோ ஒரு பச்சிலையோ ஒரு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஜாண்டிஸுங்கிறது பார்த்தீங்கன்னா லிவரில் இருக்கிற நிறைய விஷயத்தினால ஏற்படலாம். அவங்களோட பைல் பேசேஜில் அப்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டோன்ஸ்னால இருக்கலாம், டியூமர்னால இருக்கலாம், அதனால ஜாண்டிஸ் வரலாம். உங்கள் லிவரில் சிம்பிளான இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதனால ஜாண்டிஸ் ஏற்படலாம். லிவர் செல் ஃபங்க்ஷன் வீக் ஆகிடும். ஆர் உங்கள் லிவரில் ஒரு டேமேஜ், சிரோசிஸ்னு சொல்லக்கூடிய லிவர் டேமேஜ் ஆகி ஃபங்க்ஷன் குறைவாயிடுச்சுன்னா அப்பையும் ஜாண்டிஸ் வரலாம். ஸோ எந்த ரீசன்னால் ஜாண்டிஸ் வருதுங்கிற ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த காரணங்களில் வைரல் ஹெப்படைட்டிஸ் விச் இஸ் an இன்ஃபெக்ஷன் ஆஃப் த லிவர். இப்போ எப்படி கோவிட் வைரஸ் வந்து லங்ஸை மட்டும் டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கோ, அது போல் இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸுங்கிறது லிவரை மட்டும் டேமேஜ் பண்ணக்கூடிய வைரஸ். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் குறிப்பாக ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸுங்கிறது ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் உடனடியாக எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கும் அவங்களோட பாடியில். இன்ஃபேக்ட் சம் பீப்புள் டெவலப் வாட் வி கால் கேரியர் ஸ்டேட். லைஃப் லாங் அவங்களுக்கு அந்த வைரஸ்னால பாதிப்பே ஏற்படாது. ஆனால் அந்த வைரஸ் அவங்க லிவர்லேருந்து மல்டிப்ளை ஆகி பிளட்டில் சர்க்குலேஷனில் இருக்கும்போது அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு பரவக்கூடிய ரிஸ்க் இருக்குது. அவங்க அருகாமையில் இருக்கிறதோ அவங்களோட சாப்பிட்றதுனால ஷேர் பண்ணுறதுனால இல்லை. இஃப் தே ஆர் லைஃப் பார்ட்னர்ஸ் ஆர் ஃப்ரம் மதர் டு சில்ட்ரன், டெஃபினெட்லி இந்த இன்ஃபெக்ஷன் கேன் ஸ்ப்ரெட் டு த பீப்புள். ஸோ இதை சைலண்ட்டாக அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வைரல் பி அண்ட் சி டிசீஸ்க்கு வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் வாஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். எனக்கு சிம்டம்ஸே இல்லை, நான் வந்து எப்படி ட்ரீட் பண்ணிப்பேன்? இப்போ நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு அதுதான் தோணுது. ஃபர்ஸ்ட் திங், சிம்டம்ஸ் எப்போ வரும்னு சொன்னால் இந்த வைரஸ் வந்து லிவரை கம்ப்ளீட்டாக டேமேஜ் செஞ்சதுக்கப்புறம். ஸோ எதர் தே கம் டு அஸ் வித் லிவர் சிரோசிஸ் அண்ட் லிவர் ஃபெயிலியர். லிவர் செயலிழந்த நிலையில் ஜாண்டிஸ், வயர்லெல்லாம் ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன், கால் கையெல்லாம் வீக்கம், அந்த மாதிரி ஸ்டேஜில் வர்ற பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. ஆர் செகண்ட், திஸ் வைரஸ் ஆல்சோ ப்ரொடியூசஸ் லிவர் கேன்சர்ஸ். நிறைய பேருக்கு லிவரில் கேன்சர் ஐடென்டிஃபை ஆகி அந்த ஸ்டேஜில் வருவாங்க. பட் ஆல்சோ வி கண்டக்ட் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ். இப்போ இன்ஃபேக்ட் ஒரு செவரல் டைம்ஸ் இட் ஹஸ் ஹேப்பன்ட். ஒரு ஐடி கம்பெனியில் போய் ஒரு 300 பீப்புளுக்கு நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணால் அதில் 2 or 3 people ஆர் டயக்னோஸ் வித் ஹெப்படைட்டிஸ் பி ஆர் சி. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அவங்க பாடியில் இந்த வைரஸ் ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி ஆக்டிவாக இருந்தால் அதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா இஃப் யூ டோன்ட் டூ தட் தென் டெஃபினெட்லி அந்த வைரஸ் அவங்கள லிவரை டேமேஜ் பண்ணும், லிவரில் கேன்சர் ஏற்படுத்தும். ஸோ அதனால அந்த ட்ரீட்மெண்ட் செய்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ தட் அப்போ அவங்க கண்டுபிடிச்ச ஹெப்படைட்டிஸ் பி சி வைரஸ்னால அஃபெக்ட் ஆகாங்க கண்டுபிடிச்சா அவங்களோட க்ளோஸ் சர்க்கிளையும் ட்ரீட் பண்ண வேண்டிய. எக்ஸாக்ட்லி, வெரி இம்பார்ட்டன்ட் திங். இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் மூமெண்ட் வாட் வி டூ இஸ் ஃபேமிலி ஸ்க்ரீனிங்.
அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஸ்க்ரீன் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து அதுக்கான வேக்சினேஷன்ஸ் வந்துருச்சு. பட் இப்போ என்னன்னா இப்போயும் அது இருக்கா, அப்படி இருந்தால் அது யாருக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இப்போ லாஸ்ட் 15-20 இயர்ஸாக நம்ம கவர்மெண்ட்டோட இம்யூனைசேஷன் கேம்பெயினில் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் இருக்குது. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலைஸ்டு டெலிவரி நடந்து ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இந்த வேக்சின் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் யாருக்குமே வந்து வேக்சினேஷன் கரெக்டாக ஐ டோன்ட் திங்க் தே ஹவ் ரிசீவ்டு. ஸோ அவங்க எல்லாருமே டெஃபினெட்லி அந்த 3 doses ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். யார் ரிஸ்க் குரூப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் அ ஹெல்த் கேர் செட்டப். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் அன்ஐடென்டிஃபைடாக வரலாம். அவங்களுக்கு அவங்க ஹெல்த் கேர் டெலிவர் பண்ணும்போது ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களோட பிளட்டு டிரான்ஸ்மிட் ஆகிறதுனாலையோ இல்லை ஒரு கட் இன்ஜுரியில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலையோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், இன்ஃபேக்ட் எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க எல்லா எம்ப்ளாயீஸுமே எவ்ரி இயர் வி கெட் டெஸ்டட் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் இட் இஸ் மேண்டேட்ரி தட் வேக்சினேஷன் பண்ணியிருக்கணும். அந்த வேக்சினேட் பண்ணி அந்த இம்யூனிட்டி இருக்காங்கிற சர்டிஃபிகேட் கூட வி ஹேவ் டு ப்ரொவைட். செகண்ட் திங், ஹை ரிஸ்க் குரூப்ஸ் லைக் ஐவி ட்ரக் அப்யூசர்ஸ் because they have the habit of sharing the needles and among people in whom there is an identified family member. So இந்த மாதிரி people எல்லாரும் டெஃபினட்டாக அவங்களோட ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கணும். அண்ட் இன்ஃபேக்ட் எனிபடி வித் அன் அப்நார்மல் லிவர் டெஸ்ட், நீங்கள் ஒரு டெஸ்ட்டு ஹெல்த் செக்அப் எடுக்கிறீங்க, அதில் உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுங்கிற அந்த பிளட் டெஸ்ட் அப்நார்மலாக இருக்குன்னு சொன்னால் the next step we always do a hepatitis B and C screening. ஃபுட் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா சுகரை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுனால, ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுது லிவரை? அண்ட் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது வந்து நைட் ரொம்ப நேரம் தூங்காமல் காலைல ரொம்ப நேரம் தூங்குறது, இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா? நிறைய வீடியோஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நீங்கள் 11 மணிக்கு தான் லிவர் ஒர்க் ஆகும், நீங்கள் அப்போ தூங்க மாட்டேங்கிறீங்க, ஸ்க்ரீன் டைம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, ஸோ லிவர் டேமேஜ் ஆகும், இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் மித்தா இல்லை வந்து உண்மையா? இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது பாடி ஹேஸ் வாட் யூ கால் சர்க்கேடியன் ரிதம். அதாவது காலையில் சூரியன் உதிக்கும் போது உங்கள் பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. லைட் குறைஞ்சதுக்கப்புறம் செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரிதமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு லிவரோட ஃபங்க்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஹவு லிவர் கான்ட்ரிபியூட்ஸ் டு டெய்லி ஃபங்க்ஷன் இஸ், உங்களுடைய ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான எனர்ஜிக்கு உண்டான ரிலீஸ் லிவர்லேருந்து நடக்குது. அது போல தான். ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸில் நீங்கள் இஃப் யூ டேக் எக்ஸஸ் எனர்ஜி, அதாவது நம்மளோட ஃபுட்டில் 3 காம்பனண்ட் இருக்குது: கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். புரதச்சத்து, மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து இல்லையா? ஸோ இதில் எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நம்ம நிறைய ஃபேட் சாப்பிட்டா தான் ஃபேட்டி லிவர் வரும், அதனால தான் நம்ம பாடி ஃபேட் ஆகும் அப்படின்னு. பட் இஃப் யூ சி, பாடி ஹேஸ் அ மெக்கானிசம் வேர் நீங்கள் நிறைய கார்போஹைட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் வில் கெட் கன்வெர்டட் இன்டு ஃபேட். தட் இஸ் அ ஸ்டோரேஜ் ஃபார்ம். ஸோ நீங்கள் ஆயில் கம்மியாக தான் டாக்டர் சாப்பிட்றேன், நான் ஃபேட்டி ஃபுட்டே சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, பட் இஃப் யூ சி இஃப் தே டேக் லாட் ஆஃப் ரைஸ் அண்ட் ஈவன் சம் பீப்புள் நினைப்பாங்க நான் ரைஸே சாப்பிட்றதில்ல, வெறும் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன்னு. தட் இஸ் ஆல்சோ ஹேஸ் ஈக்குவல் கலோரிக் வேல்யூ தான். ஸோ அந்த கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியாக இருக்கப்போ தட் ஆல்சோ கெட்ஸ் கன்வெர்டட் டு ஃபேட். ஸோ அதுதான் நம்ம அவாய்ட் பண்ணணும். அண்ட் there should always be a balanced diet. அண்ட் இன்ஃபேக்ட் குட் டயட்னா ஒரு 20 to 25% carbohydrate, 30 to 40% protein and another 30% good fat. ஃபேட்லேயும் நமக்கு வந்து there is something called good fat and bad fat. நம்ம எசென்ஷியலி லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவோம் அண்ட் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம பாடியில் பிளட் வெசல் அக்யூமுலேஷன் ஆகிறது, ஹார்ட்டில் பிளாக்ஸ் காஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் காஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு if you take ghee, butter, olive oil, avocado oil, இந்த மாதிரி ஃபேட் கண்டென்ட்டை, கோகனட் ஆயில், இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஃபைபர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு எவ்வளோ ஃப்ரெண்ட்லி லிவருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதுக்கான அவேர்னஸ் இருக்குது, எல்லாமே கலந்து சாப்பிடணும், ஃபைபர் இவ்வளோ இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இவ்வளோ இருக்கணும், ப்ரோட்டீன் இவ்வளோ இருக்கணும்னு. அதை தாண்டி நம்ம ப்ரோட்டீன் இன்டேக்கும் வந்துட்டு அதாவது வெளியிலிருந்து எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு வே ப்ரோட்டீனுங்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வந்து லிவர் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அண்ட் ஃபைபர் இஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நியூட்ரிஷன் இஸ் அ வெரி பர்சனலைஸ்டு திங்.
உங்களுக்கு நியூட்ரிஷன் வேறு மாதிரி இருக்கும், என்னோட நியூட்ரிஷன் வேறு மாதிரி இருக்கும். நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் நம்மளோட ஃபிசிக் மட்டும் இல்லை, நம்மளோட மெடிக்கல் கண்டிஷன்ஸை பொறுத்தும். சப்போஸ் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஒருத்தருக்கு ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் இருக்குது, அப்படிங்கிறப்ப அவங்களோட டயட் அண்டு நம்மளோட ப்ரிஃபரன்சஸ், யூ மே பி அ வெஜிடேரியன், ஐ மே பி அ நான் வெஜிடேரியன். ஸோ பர்சனலைஸ்டு நியூட்ரிஷன் தான் ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டண்ட். தெர் இஸ் நோ ஒன் ரூல் ஃபிட்ஸ் ஆல் இன் டயட். பட் டெஃபினெட்லி நீங்கள் சொன்னது போல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா we should try to keep our carbohydrates minimum. நீங்கள் சாப்பிட்ற ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைங்கிறது should not be the major part of your diet. And second thing about protein, நீங்கள் plant protein இப்போ அடிக்குவேட்டாக உங்களால் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டால், பன்னீர், அதுலேருந்தே உங்களுக்கு நல்ல தேவையான ப்ரோட்டீன் உங்களுக்கு அடிக்குவேட்டாக கிடைக்கும். அப்படி அனிமல் ப்ரோட்டீன் எடுக்கிறவங்களா இருந்தால் இட் இஸ் குட். லைக் சிக்கன் ஆர் ரெட் மீட் எல்லாத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கும்போது டயட்லேருந்தே உங்களால் ப்ரோட்டீன் மெயின்டைன் பண்ண முடியும். பட் டெஃபினெட்லி நம்மளோட டயட் ஹேபிட்ஸ் புவராக இருக்குது, நம்ம ரெகுலராக அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொன்னால் செலக்டடாக நம்ம வே ப்ரோட்டீன் ஆர் பிளான்ட் ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இப்போ டெஃபினெட்லி கமர்ஷியலாகவும் அவைலபிளாக இருக்குது. அதில் நமக்கு சூட்டபிளான சேஃபான ஒரு பிராண்டை செலக்ட் பண்ணி அதை ஒரு டெய்லி நம்ம டயட்டில் இன்கார்பரேட் பண்ணுறதும் ஒரு ஹெல்தியான ஹேபிட் தான். மெடிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, உங்களோட ஆல்ரெடி இருக்க லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, உங்களோட கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, உங்களோட ஹெல்த். நம்ம ஒருத்தர் ஹெல்த்துங்கிறப்ப இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒருத்தர் ஹைட் வெயிட் மட்டும் இல்லை, அவங்களோட வி கேன் மெஷர் நவ் தேர் போன் ஸ்ட்ரென்த், தேர் மசில், தேர் பாடி ஃபேட் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம அக்யூரேட்டாக அசஸ் பண்ணுறதுக்கு வி ஹேவ் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ஸ்னால அப்போ ப்ராப்ளம் இல்லை. சேஃபாக உங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா தென் ஐ திங்க் இட் இஸ் டெஃபினெட்லி சேஃப். டேப்லெட்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால கூட லிவர் வந்து டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் நியூஸாக பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எப்படி லிவரை டேமேஜ் பண்ணுதுங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின் சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் வி சி ஸ்மால் சில்ட்ரன் brought to hospital with a condition called acute liver failure. அதாவது நல்ல விளையாண்டு நேற்று வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்த ஒரு சைல்டு இன்றைக்கி சடன்லி 100% லிவர் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகி லைஃப்க்கு ஒரு த்ரெட்டனிங்கான ரிஸ்கியான சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி த சைல்டுவோட டெவலப்டு ஃபீவர். அந்த ஃபீவரோட ரீசனே வந்து லிவரில் இருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஹெப்படைட்டிஸ். அந்த டைமில் தே கோ அண்ட் டேக் மெடிசின் commonly prescribed for fever, paracetamol. Paracetamolோட சிரப் பார்த்தீங்கன்னா it comes in several strengths, single strength, double strength, and அது ரொம்ப சிம்பிளான மெடிசன் நினச்சி சில பேரண்ட்ஸ் வந்து நிறைய ஃபீவர் இருக்குது 2 டீஸ்பூனுங்க அந்த மாதிரி மிஸ் டோசேஜ் கொடுத்துருவாங்க. இது சின்ன குழந்தைகளில் ரொம்ப சீரியஸாக அவங்களுக்கு அந்த மாதிரி லிவர் ஃபெயிலியர் காஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கண்டிஷன் கூட ஏற்படுத்துது. ஸோ டெஃபினெட்லி as you said, any medicine taken without the advice of doctor has a risk of affecting all the internal organs. நீங்கள் ஒரு பெயின் கில்லர் எடுக்கிறீங்க, உங்கள் கிட்னி அஃபெக்ட் ஆகலாம். இந்த மாதிரி பேராசிட்டமால் போன்ற மெடிசின்ஸ் எல்லாம் உங்கள் லிவரை டைரெக்டாக டேமேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய எசென்ஷியல் மெடிசின்ஸ் இருக்குது. லிவர் டீடாக்ஸ் அது வந்து ஒரு பெரிய காமனான ஒரு விஷயமா நம்ம ரீல்ஸ்லாம் அதிகம் பார்க்க முடியுது. இதை சாப்பிடுங்க, டீடாக்ஸ் பண்ணுங்க, உங்கள் லிவர் இப்படி பண்ணால் டீடாக்ஸ் ஆயிரும் அப்படிலாம் பார்க்க முடியுது. வெளியில் நம்ம சாப்பிட்ற அந்த விஷயங்கள் ஒரு தண்ணிக்குள்ளே இதெல்லாம் கலந்து சாப்பிட்றதுனால டீடாக்ஸ் ஆயிருமா? இஸ் இட் ட்ரூ? அதாவது நம்ம பார்த்தோம் லிவரோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸே டீடாக்சிஃபிகேஷன். ஸோ அவருக்கு டீடாக்ஸ் நீங்கள் பண்ணணுன்னா அவரை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் டயட் எடுத்துட்டிங்கன்னா அதுவே போதும். அந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டால் லிவர் தன்னையே டீடாக்ஸ் டெஃபினட்டாக பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் ப்ரூவனாக லிவரை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ட்ரிங்க் இருக்குதுன்னு சொன்னால் டெஃபினெட்லி இல்லை. அவாய்ட் ஆல் த டாக்ஸின்ஸ், தென் லிவர் கேன் டீடாக்ஸ் இட் செல்ஃப். ஸோ கம்மிங் டு ஃபேட்டி லிவர், அதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வருது அப்படிங்கிறது சில நேரங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. பட் இஸ் இட் ரிவர்சிபிள்? நம்மளால் அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களே சொன்னீங்க ஃபேட்டி லிவரை பற்றி அடிக்கடி பேசியிருக்கோன்னு. ஸோ ஐ வில் கோ இன்டு வெரி ஸ்பெசிஃபிக் இன்டர்வென்ஷன்ஸ். டெஃபினெட்லி ஃபேட்டி லிவர் இன் ஏர்லி ஸ்டேஜஸ் இஸ் அ வெரி ரிவர்சிபிள் திங். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லிவரில் ஃபேட் அக்யூமுலேஷன் ஆகும்போது ஒரு மைல்டு ஸ்வெல்லிங் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது அந்த பிளட் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் அப்நார்மலாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் லிவரோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி ஹார்டாக ஆரம்பிக்கிற லிவர் வந்து ஃபைனலி கண்ட்ராக்ட் ஆகிடும். இன்ஃபேக்ட் ஃபேட்டி லிவர் இஸ் அ ஹை ரிஸ்க் ஃபார் டெவலப்பிங் லிவர் கேன்சர் ஆல்சோ. ஃபேட்டி லிவர் இருக்கிறது
10 to 12 times higher risk for developing liver cancers. So இதில் அந்த ஸ்வெல்லிங் ஆகிற ஸ்டேஜும் அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்நார்மல் ஆகிற ஸ்டேஜ் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 2 ஸ்டேஜ்லையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணால் இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிவர்சிபிள். வாட் ஆர் த சேஞ்சஸ்? ஸோ இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். ஸோ அதை தான் நம்ம மெயினாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அபவுட் டயட். டயட்டில் வாட் வி கால் ஆஸ் அ மெடிட்ரேனியன் டயட், அதாவது லோ கேலரி ஹை ப்ரோட்டீன். இஃப் யூ ஆர் அ நான் வெஜிடேரியன் அனிமல் ப்ரோட்டீன் பேஸ்ட் அந்த மாதிரி டயட் எடுத்துக்கும் போது உங்களுடைய லிவரில் இருக்க எக்ஸஸ் ஃபேட் வில் ஸ்டார்ட் மொபிலைசிங். அது ஃபேட்டெல்லாம் ஏன்னா நீங்கள் கம்மியாக கேலரி எடுக்கிறீங்க. ஸோ லிவர் ஹேஸ் டு கிவ் burn the fat. So that kind of a diet is important. And to some extent fasting is also very helpful. If you can do intermittent fasting or programmed உங்களோட பாடி உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணாலும் definitely these are the main dietary interventions. Next thing, exercise. Exercise படி பார்த்தீங்கன்னா you have to do zone 2 aerobic fitness. உங்களோட basic heart rate வந்து if it is 80, so that is your zone 1. உங்களோட zone 2ங்கிறது ஹார்ட் ரேட்டை ப்ளஸ் 50% இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 120 ஹார்ட் ரேட் வர்ற அளவுக்கு யூ ஹேவ் டு வாக், ஜாக், ஸ்விம், சைக்கிள், எந்த மாதிரி ஒரு ஏரோபிக் ஆக்டிவிட்டியும், பட் யுவர் ஹார்ட் ரேட் ஷுட் பி மெயின்டைன்ட் இன் த zone 2. அதுலேருந்து மேலேயும் போகக்கூடாது. அதுக்கு மேலே போனீங்கன்னா தென் இட் கோஸ் இன்டு த கீட்டோஜெனிக் ஜோன். தென் உங்களோட மசில் வேஸ்டிங்லாம் நடக்கும். ஸோ இந்த zone 2லேயே மெயின்டைன் பண்ணுற மாதிரி மினிமம் 35 minutes 4 to 5 times in a week. இது செய்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆட் டு திஸ் 2 or 3 sessions of strength training. சிம்பிளான எக்ஸசைஸ், டம்பல்ஸ் வச்சு, ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் வச்சோ இல்லை ஒரு ஜிம் ஜாயின் பண்ணியோ அது 2 or 3 times. ஸோ டயட் அண்ட் எக்ஸசைஸ், தீஸ் 2 are very important interventions. இதுலேயே கம்ப்ளீட்டாக ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் திஸ் இஸ் இன் இயர்லி ஸ்டேஜ் அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை வந்து மிடிலாக வரவங்களும் இதை பண்ண முடிஞ்சா? லைக் ஐ செட், த ஃபர்ஸ்ட் 2 stages ஸ்வெல்லிங் அண்ட் அந்த எல்எஃப்டி அப்நார்மலாக இருக்கிற ஸ்டேஜில் வர பேஷண்ட்ஸுக்கு இந்த 2 interventions கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் ஆகி நார்மல் ஆகிடும். சம்டைம்ஸ் ஆஸ் early as within 1 month ஆல்சோ தே கேன் ரிவர்ஸ் த ஃபேட்டி லிவர் டு நார்மல் லிவர். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இதுக்கும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குங்கிறப்போ நவ் தேர் ஆர் சம் க்யூரேட்டிவ் மெடிசின்ஸ். இன்ஃபேக்ட் இந்தியாவில் they have still not come, but those medicines when they come, I think மெடிசின்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங் ரோல் இருக்கும் ஃபேட்டி லிவரை க்யூர் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ பேசினோம். டெஃபினட்டாக ஒரு சாம்பியன் ஆஃப் டயட் நான் சொல்லணும். இட் இஸ் தி black coffee, unsweetened black coffee. If you take 3 cups of black coffee, it is protective to the liver. It even helps in reversing fatty liver. Per day? Yes. Oh. It even prevents liver cancer. Yeah. Up to 5 cups. 3 to 5 cups எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Without sugar. Yes. That's very important. Okay. Without milk, without sugar. Okay. அதுக்கு காஃபியில் இருக்கிற பாலிஃபீனால்ஸ்னு ஒரு காம்பனண்ட், that is the important thing. It is not the caffeine. So if some people have side effects with caffeine, heart rate problem, headache அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்க டீகாஃப் காஃபி கூட எடுத்துக்கலாம். ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க இது பண்ணுனா அதுவுமே ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேருக்கு அந்த புரிதல் இருக்காங்கிறது எனக்கு தெரியும். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் பயப்படுவாங்க. ஸோ அது வளரும் அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரிய இங்கே வாய்ப்பு இல்லை. ஸோ சில பேசிக்கான விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஸ்பெஷாலிட்டி. இதில் வந்து ஒருத்தரோட உடல்லேருந்து ஒரு ஆர்கனை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொருத்தரோட உடலில் அதை திரும்பி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுங்கிறது as you can imagine is not a simple process. இன்ஃபேக்ட் இந்த சயின்ஸை பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு several decades of research, நிறைய காலமாக மக்களோட ட்ரீமாக இருந்தது டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட். பட் டுடே இட் இஸ் a reality and it is a very successful treatment. டிரான்ஸ்பிளான்ட்டோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் 95% இன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த லாஸ்ட் 2 or 3 decades பார்த்தீங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிங்கிறது ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. எதுக்காக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரிலி ஃபஸ்ட்டு திங் இஸ் லிவர் ஃபெயிலியர். இந்த லிவர் டேமேஜ் ஆகிறது ஒரு இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜ், திரும்ப மெடிசனால் கரெக்ட் பண்ண முடியாத ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் அவங்களால ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ், இன்ஃபெக்ஷன், ப்ளீடிங் அண்ட் இன்ஃபேக்ட் மற்ற ஆர்கன்ஸும் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கிற நோயாளிகளுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது இட் இஸ் எ ரீபர்த்.
இன்ஃபேக்ட் they come back to their normal life. லிவர் ஃபெயிலியரில் இருக்கிற ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வீக் ஆகி ஜாண்டிஸ்டு, வயரெல்லாம் ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் ஆகி கை காலெல்லாம் வீங்கி அவங்களால பெட்லேருந்து எழுந்திருக்க முடியாது, கம்ப்ளீட்லி பெட் ரிடனாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு பேஷண்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்த 2 வீக்ஸ்லேயே யூ வில் see the difference. He will be completely independent and gradually going forward within 2 months he will start living a normal life. இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ நான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு நம்ம பேசுகிறோம், பட் கொடுக்க வரவங்க கிட்ட வந்துட்டு லிவரை நீ கொடுக்க போறியா அப்படின்னு கேட்குற ஒரு பயம் இருக்குது ஆக்சுவலி அங்கே. பட் இது வந்து வேறு மாதிரி, இட்ஸ் நாட் லைக் கிட்னி மாதிரி கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்போஷர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் டாக்டர்ஸ்கிட்டே குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பேஷண்ட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தேவைன்னு சொல்லி டிரான்ஸ்பிளான்ட் பற்றி அவ்வளோ அறிமுகம் இல்லாத ஒரு டாக்டர்கிட்ட போனாங்கன்னா they may not be able to give right information. So definitely today இந்த ப்ரோக்ராம் மூலிமா patients should know, people should know transplant is a very successful treatment. அண்ட் இது வந்து ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து 75 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு முதியவருக்கு கூட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏன்னா லைக் ஐ செட் ரீபர்த்துங்கிறது அவங்களோட நார்மல் லைஃப்க்கு திரும்ப அவங்களால வர முடியும். எந்த அளவான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு அப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அவுட்கம் கொடுக்கவே முடியாது. அண்டு மக்கள்கிட்ட டிரான்ஸ்பிளான்ட் செய்யணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம கவுன்சில் பண்ணுறப்போ நீங்கள் சொல்கிறது போல் ரொம்ப பயம் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியுமா, ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இருக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் இன்னுமே நிறைய பேருக்கு. அதனாலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த டோனர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சில விஷயங்கள் நான் கேட்குறேன். டோனர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் டெஃபினெட்லி கிட்னிங்கிறது டொனேஷனுங்கிறது ரொம்ப காமனாக நிறைய ஆகிடுச்சு இப்போது ஒரு வருஷத்து. இன்ஃபேக்ட் இந்தியா வந்து உலகத்திலேயே செகண்ட் ஹையஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிற ஒரு கண்ட்ரி வேர்ல்டு ஓவர், ஆல் ஆர்கன்ஸ் புட் டுகெதர். ஆனால் சேட் திங் இஸ் most transplant in India, almost 90% of transplant in India is living donor. யாராவது ஒரு உறவினரோ. ஸோ இருக்கிற ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்லேயே இந்த மேட்சிங்கிற ப்ராசஸ் வந்து லிவரில் தான் ரொம்ப சிம்பிள். ஏன்னா இம்யூனலாஜிக்கலி அந்த ரிஜெக்ஷன் தான் நமக்கு ரொம்ப பயம், அதனால தான் அந்த மேட்சிங் பற்றி நம்ம பேசுகிறோம். இதில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் அவங்களுடைய பிளட் குரூப் மேட்ச் ஆகிறது மட்டுமே அடிக்குவேட்டாக இருக்கும். அவங்களோட ஓ குரூப் டோனருங்கிறவங்க எல்லா பிளட் குரூப் பேஷண்ட்டுக்கும் ஆர்கன் டொனேட் பண்ணலாம். அண்ட் ஏபி குரூப்பில் இருக்கிற ஒரு பேஷண்ட் எந்த குரூப்லேருந்து வேணாலும் ஆர்கன்ஸை ரிசீவ் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் பிரின்சிபல். பட் டுடே வித் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் மெடிசின்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இந்த பிளட் குரூப் மேட்சிங் இல்லாத ஒரு நோயாளி அண்ட் டோனருக்கு கூட நம்ம இந்த டிரான்ஸ்பிளான்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். ஓ, அப்படியும் பண்ணிக்கலாம். எஸ், ஒரு ஏ குரூப் பேஷண்ட் இருக்கார், அவருக்கு ஒரு பி குரூப் டோனர் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பேஷண்ட்டோட பிளட்டில் பி குரூப்க்கு அகெயின்ஸ்டாக இருக்க இம்யூனிட்டியை நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த இம்யூனிட்டியை குறைக்கிறதுக்கு உண்டான மெடிசின்ஸ் அண்ட் பிளட் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதை ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி அந்த ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர் தட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அந்த டிரான்ஸ்பிளான்ட்டை செய்ய முடியும். ஓகே, ஸோ அது வந்து ஸ்டார்ட் பண்ணினா அப்போ அந்த டோனர் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கணும். டோனருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, பேஷண்ட்டை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டோனர் இட் இஸ் த சேம் சர்ஜரி, பட் பேஷண்ட்டை அந்த ஆர்கனை ரிசீவ் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அக்ராஸ் பிளட் குரூப் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அதே போல் தான். இன்ஃபேக்ட் விதின் ஒரு 1 மந்த்துக்கு பிறகே இந்த மிஸ்மேட்ச்டு பிளட் குரூப்போட இம்யூனிட்டியை செக் பண்ணுறதை கூட நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அந்தளவுக்கு பாடி அடாப்ட் ஆகிடும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஓகே சார், பட் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? ரொம்ப ரெகுலரான ஒரு லைஃப் அவங்களால லீட் பண்ண முடியுமா? நீங்கள் சொன்னீங்க ஸோ உடனே வந்து சேஞ்சஸ் தெரியும் அப்படிங்கிறத சொன்னீங்க, இண்டிபெண்ட்டாக இருப்பாங்கிறத சொன்னீங்க. பட் ஹவு லாங் இட் வில், நம்ம தொடர்ந்து மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கணுமா? எப்படி நம்ம வந்து இருக்க முடியுங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்களுக்கு கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அவங்க வளரும்போது ஒரு டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருந்து மெடிசின்ஸ் எடுக்கலாம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் இந்த இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி டிரான்ஸ்பிளான்ட் எடுத்து ஒரு ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ்க்கு அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். வெளியில் ட்ராவல் பண்ணுறதோ சாப்பிட்றதோ அந்த போல தான். பட் விதின் த 2 மந்த்ஸ் ஆல்சோ அவங்க நார்மலாக சாப்பிட்டு இருக்கிற என்வாயர்மெண்ட்டில் நார்மலாக தான் இருப்பாங்க. ஆஃப்டர் தட் தேர் லிட்ரலி லீடிங் அ நார்மல் லைஃப். எங்களோட நிறைய டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டை நான் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நடந்தது கூட உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. பட் டெஃபினெட்லி எஸ், அவங்களுக்கு ஒரு ஸ்கெட்யூல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு எப்படி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும், அண்ட் ஆஃப்டர் தட் மேபி ஒன்ஸ் இன் அ இயர் ஹெல்த் செக் பண்ணுற மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணாலே போகிறோம்.
மெடிசின்ஸ் லைஃப் லாங் எடுக்கணும். இனிஷியலி அதுவும் ஃபஸ்ட்டு 1 இயர் வரைக்கும் கொஞ்சம் 2 or 3 மெடிசன்ஸ் இருக்கும். ஆஃப்டர் தட் ப்ரிட்டி மச் ஒரே ஒரு சிங்கிள் மெடிகேஷன்ஸ் தான், அதுவும் டோசேஜ் குறைஞ்சிட்டே தான் வரும். அண்ட் இட் இஸ் a வெரி கம்பேட்டபிள் திங். எவ்வளவோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஒவ்வொரு டாக்டர்ஸ்டையும் பேசும்போது வந்து அவங்களுடைய பர்டிகுலர் ஏரியாவில் வந்து இருக்கிற நிறைய அட்வான்ஸ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லிவரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு, இதுலேயுமே ரோபோட்டிக்ஸ் இருக்கா, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். டெஃபினெட்லி எஸ், ரொபாட்டிக் சர்ஜரிங்கிறது இட் மேக்கிங் ரெவல்யூஷன். ஏன்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது ஒரு பெரிய ஸ்கார் ஏற்படுது. அது குறிப்பாக டோனர்ஸில் அது அன்னெசரின்னு நினைக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்களோட ரிகவரி பீரியடில் கூட பெயின் குறைவாக இருக்கும். அண்டு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அந்த ஹெர்னியாஸ் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர்றதும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா ரொபாட்டிக் சர்ஜரியில் நம்ம அந்த பின் ஹோல்ஸ் லேப்ரோஸ்கோபிக் டெக்னிக் மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாகவே அந்த சர்ஜரியை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அண்ட் எங்களுக்கு ஆஸ் அ சர்ஜன் இட் இஸ் அ மோர் அக்யூரேட் டெக்னிக். ஏன்னா ரோபோட்டில் பண்ணும்போது எங்களோட விஷன் வந்து வெரி ஸ்டெடி அண்ட் இட் இஸ் மெக்னிஃபைடு, 10 times மெக்னிஃபைடு வியூ. ஒரு சின்ன பிளட் வெசலோ ஒரு சின்ன இது கூட நல்ல கிளியரான விஷனில் இருக்கும். அண்ட் ஸோ பிளட் லாஸ் இஸ் ரெடியூஸ்ட். அண்ட் ஈவன் கிராஜுவலி வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ரேட்டிங் டைம் கூட குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்கிறதுனால போத் டோனர் அண்ட் இன் த ஃபியூச்சர் பேஷண்ட்டோட சர்ஜரி கூட ரொபாட்லேயே செய்ய முடியுங்கிற ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் இஸ் அபவுட் மஷின் பர்ஃபியூஷன். ட்ரெடிஷ்னலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஆர்கன் டொனேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பாக்ஸில் ஐஸ் பாக்ஸில் வச்சு தே டிரான்ஸ்போர்ட். மਤਲਬ டுடே வி ஹாவ் அட்வான்ஸ்ட் மெஷின்ஸ் விச் ஆர் லைக் அ ஹியூமன் பாடி. நீங்கள் அந்த ஆர்கன் அந்த மஷினில் வச்சுட்டிங்கன்னா அதில் பாடியில் போகிற மாதிரி பிளட் சர்க்குலேஷன் பண்ணி அந்த ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆகி வெளியில் வர்றதை வச்சு நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி அந்த ஆர்கனுக்கு குவாலிட்டியை கூட நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ரிசர்வேஷன் மூலியமாக நார்மலி ஒரு ஐஸ் பாக்ஸில் 10 hours தான் ப்ரிசர்வ் பண்ண முடியும்னா, இந்த மஷின்ஸில் பல நாட்கள் நம்ம அந்த ஆர்கனை ப்ரிசர்வ் பண்ண முடியும். அதோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், இட் ஹேஸ் சம் தெரப்பிட்டிக் பொட்டென்ஷியல். அதாவது ஒரு ஃபேட்டி லிவரை எடுத்து அந்த மஷினில் வச்சு ஒரு ஸ்பெஷல் சொல்யூஷன்ஸ் வச்சு பர்ஃபியூஷன் பண்ணால் அந்த ஃபேட்டி லிவர் கூட குறைஞ்சிடும். அண்டு சம்டைம்ஸ் அந்த டோனருக்கு வந்து நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்திருக்கு, அந்த ஆர்கன் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்ம அதுக்காகவும் நம்ம இந்த மஷின் பர்ஃபியூஷன் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. வெரி ரீசன்ட் ரிசர்ச் பார்த்திங்கன்னா, இன்ஃபேக்ட் ஒரு பிளட் குரூப்பை கூட நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இட் இஸ் நாட் ப்ராக்டிஸ்ட். ஒரு ஏ பிளட் குரூப் ஆர்கனை இந்த மஷினில் வச்சு நம்ம ஸ்பெஷல் சொல்யூஷன்ஸில் ப்ரிசர்வ் பண்ணும்போது தட் பிகம்ஸ் அ ஓ பிளட் குரூப் லிவர். எந்த பிளட் குரூப்பில் இருக்க பேஷண்ட்க்கு வேணாலும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அட்வான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலி டிரான்ஸ்பிளான்ட்டில் முக்கியமான விஷயம் ஆர்கன் அவைலபிலிட்டி தான். சரியான நேரத்தில் கரெக்டான ஆர்கன் இல்லைன்னு சொன்னால் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் செய்ய முடியாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் ரிசர்ச் இஸ் ஹேப்பனிங். அதில் ஒரு முக்கியமான ரிசர்ச் வந்து நம்ம அனிமல் ஆர்கன்ஸ் வச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, வாட் வி கால் அஸ் ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். நிறைய ரிசர்ச் வேர்ல்டு ஓவர் நடந்துகிட்ருக்கு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிக்ஸோட லிவர், ஹார்ட், கிட்னி எல்லாமே ட்ரையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ எம் ஷுர் மேபி இந்த ஃபியூச்சர் அதுவும் கூட ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். இது ஹவ் அஃபோர்டபுள்ங்கிறது தான் அந்த ஒரு பாயிண்ட் தான் இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து எப்படி பாசிபிள்? ஏன்னா நம்ம அட்வான்ஸ்மெண்ட் சொல்லும்போது ஓகே நம்ம மெடிக்கல் ஃபீல்ட் பயங்கரமாக அட்வான்ஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறோம், எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறோம். பட் இது எல்லாத்துக்குமே சாத்தியமா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்? கண்டிப்பாங்க, இது ரொம்ப முக்கியமாக மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு 15 yearsக்கு முன்னாடி இருந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியோட காஸ்ட்டில் இப்போ ஐ வுட் சே ஒன்லி 1/5 ஆஃப் த காஸ்ட். அந்த அளவுக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு இதனால் காஸ்ட்டை கண்டெயின் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்டு செகண்ட் திங் இஸ், இன்றைக்கி லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டோட சர்ஜரியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் ஹார்ட் சர்ஜரி ஆர் அதர் மேஜர் சர்ஜரியோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கே தவிர அதை விட ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அண்டு குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த டிரான்ஸ்பிளான்ட் கவர்டாக இருக்கிறதுனால நிறைய நோயாளிகள், இன்ஃபேக்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையே நிறைய ஏழை நோயாளிகள், சாதாரணமான மக்கள் கூட இந்த ஸ்கீம் மூலியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அண்ட் வி ஹெட் 2 வருஷத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இது பண்ணியிருக்கீங்க முதல்வர் காப்பீட்டு திட்டம் மூலமாக. டெஃபினெட்லி லைக் எங்கள் சேர்மனோட மோட்டோவே வந்து மேக் இட் அஃபோர்டபுள் ஹெல்த் கேருங்கிறது தான். ஸோ அந்த விஷயத்தில் வி ஆர் வெரி ஹாப்பி. நிறைய மக்களுக்கு எங்களால் இதை
ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. இன்ஃபேக்ட் தமிழக அரசுக்கும் நம்ம இதுக்கு தேங்க் பண்ணோம். லிவரை வந்து நான் செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்க முடியுமா, என் லிவர் நல்லா இருக்கா அப்படின்னு? நம்ம லிவர் எதனால பாதிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்த போல நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். நம்ம வந்து இப்போ இஃப் யூ ஹேவ் அ வெரி ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நம்மளோட லிவர் ப்ராப்ளம் வர்றதுக்கு ரொம்ப குறைவு. பட் நம்மளோட எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற ஹேபிட் இருக்குன்னா we are at a risk for liver disease. ஆல்கஹால் எடுக்கிற ஹேபிட் இருக்குன்னா we are always at a risk for liver disease. நம்மளோட உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்களும் they are at a risk for liver disease. ஆர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது லிவர் டிசீஸ் இருக்குன்னு சொன்னால் நம்மளும் நம்மளை செக் பண்ணிக்கணும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் டெஸ்ட் தான் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அண்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது பிளட் டெஸ்ட். இந்த 2 டெஸ்ட்லேயே ஆல்மோஸ்ட் 70 to 80% லிவர் ப்ராப்ளமை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இன்னும் அக்யூரேட்டாக டயக்னோஸ் பண்ணணும்னா மேபி சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, ஃபைப்ரோ ஸ்கேன் ஆர் ஈவன் லிவர் பயாப்சி மே பி ரிக்வயர்டு. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.